ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் சாதம். ரொம்ப உடம்புக்கு நல்லது தேங்காய் பால். அதனால் தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், சோம்பு, முந்திரி பருப்பு சேர்த்து கலந்துக்கலாம். கலந்துட்டு பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1 போதும், பச்சை மிளகா 4. நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகா தான் நம்மளுக்கு காரத்துக்கு. அதில் 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா கலந்துக்குவோம். சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நல்லா கலந்ததுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா கொலன்னு. நல்லா தேங்காய் பால் ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். ஊற வச்ச அரிசி, சீரகம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு 2 விசில், 1 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, 1 விசில் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும் சாதம். நான் தேங்காய் பால் சாதத்துக்கு முட்டை தொக்கு தான் செஞ்சுருந்தேன். சைடில் அது கொஞ்சம் செஞ்சிட்டோம். செஞ்சதுக்கப்புறம் அதை முட்டையை உடச்சி போட்டுட்டு பூண்டு தட்டி போட்டு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். முட்டை சாதத்துக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும். இது லஞ்சுக்கு நம்ம பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்காய் பால் சாதம் எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.